இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் during, while, for. இந்த மூணு வேர்ட்ஸும் எப்படி டைம் ரிலேட்டடா யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். மூணுமே பீரியட் ஆஃப் டைம் ரிலேட்டட் வேர்ட்ஸ் தான். ஆனா எந்த சென்டென்ஸ்ல என்ன வேர்டை யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். See, I have written down 3 sentences on the board. We did not talk during the exam. Okay? Exam அப்ப நாங்க யாரும் பேசலன்னு சொல்றோம். We did not talk during the exam. We did not talk while we were writing the exam. So இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? நாங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்த போது நாங்க பேசல. While we wrote the exam for 2 hours. இந்த மூணு சென்டென்சஸ்லயும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்ட்ரக்சர். The structure of the sentence. During அப்புறம் நம்ம என்ன போடுறோம்? See, during is a preposition. It is followed by a noun. The exam is a noun. Okay? So, while is a conjunction. While வந்து noun வரும், verb வரும். அது கொஞ்சம் rare usage தான். While is mostly used as a conjunction. So, அந்த மாதிரி conjunction வரும்போது it is followed by a subject and a verb. உங்களுக்கு அந்த பழைய இன்னொரு லெசன் ஞாபகம் இருக்கா? although நம்ம despite or in spite of பார்த்தோம்ல. So இப்படி although-க்கு அப்புறம் நம்ம clause யூஸ் பண்றோம். despite or in spite of இப்படி phrase யூஸ் பண்றோம்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி இங்க while-க்கு அப்புறம் ஒரு clause வருது. subject and verb combination, right? We wrote the exam for 2 hours. இந்த for தான் நமக்கு நல்லா தெரியுமே. எத்தனை தடவை நம்ம since-ஐயும் for-ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ ஃபார்க்கு அப்புறம் பீரியட் ஆஃப் டைம் போடணுங்கிறது தெரியும். ஃபார்க்கு நிறைய யூசஸ் இருக்கு. ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மூணு வேர்ட்ஸும் நம்ம டைம் ரிலேட்டடா எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்ப்போம். சரி, டைம் லைன்ல நீங்க போட்டீங்கன்னா இதுதான் எக்ஸாம். லெட்ஸ் சே 2 hours, 10 o'clock to 12 o'clock. ஓகே, இது வந்து ஒரு 2 hours பீரியட். நாங்க எக்ஸாம் 2 மணி நேரம் எழுதணும்னு சொன்னோம்னா for 2 hours போடுறோம். We did not talk during the exam. இந்த 2 hoursல தான் எக்ஸாம் நடந்தது. இந்த எக்ஸாம் அப்ப தேர்வின் போது அங்க பேசலன்னு சொல்லும் போது during the examனு சொல்றோம். during 2 hoursனு போட்ற கூடாது. ஓகே, during அப்புறம் இந்த பீரியட் ஆஃப் டைம் போடக்கூடாது. ரெண்டு விஷயம் வந்து ஒண்ணுதான். அந்த 2 hours பீரியட் தான் எக்ஸாம் எழுதின நேரமும். ஆனா நம்ம during போட்டா 2 hoursனு போடாம during the examனு போடணும். for 2 hoursனு போடுறோம். இந்த while வந்து இந்த 2 மணி நேரம் தான் நம்ம பரீட்சை எழுதியிருப்போம். ஆனா நம்ம அதோட சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்க. while we were writing, we subject, were writing verb. இப்போ whileக்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்டும் verbும் வர மாதிரி நம்ம சென்டென்ஸ் எழுதணும். duringக்கு அப்புறம் noun, forக்கு அப்புறம் அது என்ன பீரியட் ஆஃப் டைமோ அதுவும் noun தான். see, noun phrase 10 minutes or 2 hours or 3 months or இல்ல a long time, for a long time, for some time. இது எல்லாமே வந்து periods of time குறிக்கக்கூடிய words or phrases. so இது clear-ஆ இருக்கா? so நம்ம இதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு 10 sentences fill in the blanks பார்க்க போறோம். இது வந்து ரேமன் மர்ஃபி essential English grammarல இருந்து நான் அந்த ஒரு யூனிட்ல இருந்து எடுத்திருக்கேன் இந்த எக்ஸசைஸ். போன வாரம் தான் அந்த பேட்ச் 16ல இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் prepositions படிக்கும்போது. ஸோ அப்பயே நினைச்சேன் யூடியூப்ல இந்த லெசன் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். இந்த 10 சென்டென்சஸ்ல இந்த கான்செப்ட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. during is followed by a noun, while is followed by subject and verb, for is followed by a period of time. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நான் எழுத போற 10 சென்டென்சஸ்லயுமே நீங்க 10 மார்க்ஸ் அப்படியே வாங்கிட முடியும். 10 out of 10. காமெண்ட்ஸ்ல அவசியம் நீங்க உங்களோட ஸ்கோரை ஷேர் பண்ணுங்க. Okay, you can also feel good about it. You can also inspire the others watching the video. Right? Shall we start? We did not speak dash we were eating. நான் எழுதின எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இது ஒரு சென்டென்ஸ், பரவாயில்ல இருந்தாலும். We did not speak. இந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் நல்லா மனசுல பதிஞ்சிரும். dash we were eating. எக்ஸாக்ட் அதே 10 sentences தான் நான் எழுதுறேன். அதனால தான் நான் இது மாத்தல. இதே மாதிரி இருந்தா கூட இட்ஸ் ஓகே.
இங்க while we were writing க்கு பதிலா இங்க we were eating னு இருக்கு. சோ இங்க while தான் போட போறோம். Subject verb. We did not speak while we were eating. Number 2, we didn't speak dash the meal. See, இதே விஷயத்தையே நம்ம எப்படி எக்ஸாம்க்கு எழுதணுமோ அதே மாதிரி அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த போது பேசல while, அங்க சாப்பாட்டின் போது dash the meal. Meal noun. அப்ப இங்க during போடணும். We did not speak during the meal. So during வச்சு வேற என்னெல்லாம் சொல்லலாம் யோசிச்சு பாருங்க. During the interview, during my travel, during my performance, during my stay, during the vacation, இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம மீதி சென்டென்சஸ் பார்க்கும்போதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. நம்பர் 3, George phoned dash you were out. George phoned. இந்த phone verb யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்ல. ஸோ இங்கே பாருங்க past tenseல இருக்கு. phoned னா called. George phoned dash you were out. நீ வெளியில போயிருந்த போது ஜார்ஜ் ஃபோன் பண்ணனான்னு சொல்றோம். So subject you were verb. அப்ப என்ன போடணும்? while. George phoned while you were out. Okay, so இது ஈஸியா இருக்கா? சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம ஒவ்வொன்றா அப்படியே மாஸ்டர் பண்ணிட்டே வந்துட்டோம்னா then when it comes to speaking and writing you will feel so confident about yourself. Number 4, I stayed in Rome dash 5 days. Okay. I stayed in Rome dash 5 days. 5 days ங்கிறது என்னது? ஒரு period of time. அப்ப இங்க for போடணும். For 5 days. Right? எல்லாமே கரெக்டா வாங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Number 5, Sally wrote a lot of letters dash she was on holiday. Sally wrote a lot of letters dash she was on holiday. ஸோ இதில் வேறு சில விஷயங்கள் கூட நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஏவை விட்டுட்டு நிறைய பேர் வெறும் லாட் ஆஃப்னு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. a lot of is an expression. இல்லை ஏவை எடுத்துட்டோம்னா lots ofனு வரணும். ஓகே, ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். Sally wrote a lot of letters dash she was on holiday. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் கூட இருக்கு, on holiday. இது சேர்த்தே வரும் without any article here. ஓகே, on holiday is an expression. ஸோ அவள் ஹாலிடேல இருந்தப்ப நிறைய லெட்டர்ஸ் எழுதணும். டேஷ்க்கு அப்புறம் சப்ஜெக்ட் verb. அப்ப என்ன போடுவோம்? while. ஸோ இங்கே இன்னொரு டவுட் வரும் நிறைய பேருக்கு, இங்கெல்லாம் when போடலாமான்னு. yeah, of course when போடலாம். by the way, whenக்கும் whileக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அது ஒரு லாங் பெண்டிங் லெசன் தான். அதை அவசியம் நான் பண்றேன் வெரி சூன். ஓகே, நம்பர் 6, the students looked very bored dash the lesson. அங்க இருக்கிற சென்டென்ஸ் அப்படியே எழுதுறேன். the students looked very bored dash the lesson. so lesson அப்ப அவங்கள பார்த்தா, ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா ரொம்ப போர்டா இருந்தாங்க. so what is this part of speech? it's an adjective describing the state, the mental state of the students. okay, looked க்கு அப்புறம் இங்க நம்ம how போட்டு ஹவுக்கு ஆன்சர் வருது adverbலாம் நினைச்சிடக்கூடாது. இது வேற சில லெசன்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் அந்த சென்டென்ஸை பார்த்த உடனே அது சொல்லணும்னு தோணுது எனக்கு. that's why I'm sharing it again. the students looked very bored. this very is an adverb. okay, describing the adjective bored. dash the lesson. lesson is a noun. அப்ப என்ன வரும் இங்க? during.
So இந்த சென்டென்ஸ்ல இப்ப நான் adjective adverbs சொன்னேன். அது சம்பந்தமா நீங்க இன்னும் பார்க்கணும்னா adjectives and adverbs அந்த ஒரு லெசன் இருக்கு, அதை போய் நீங்க பார்க்கலாம். நீங்க இங்கிலீஷ் வித் வெனிலா adjectives and adverbs சர்ச் பண்ணீங்கன்னா அந்த லெசன் வரும். அதுல ஒரு லெசன்ல நான் வந்து கான்செப்ட் டீச் பண்ணிருப்பேன், அடுத்த லெசன்ல வந்து நம்ம எக்ஸசைஸே பண்ணிருப்போம். இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஓகே, ரைட். Number 7, I fell out of bed dash I was asleep. I fell out of bed dash I was asleep. So dash க்கு அப்புறம் என்ன வருது? ஒரு சப்ஜெக்ட் இருக்கு I, அப்புறம் was is a verb. I fell out of bed dash I was asleep. Asleep is an adjective, right? Asleep, awake, இதெல்லாம் adjectives. இதுதான் verb. Was மட்டும்தான் verb. And you know for sure it is while. I fell out of bed while I was asleep. தூங்கிட்டு இருந்தபோது நான் பெட்ல இருந்து விழுந்துட்டேன், அது அர்த்தம். Next, yesterday evening I watched TV dash 3 hours. Yesterday evening I watched TV dash 3 hours. So 3 hours another a period of time. அப்ப இங்க for போடணும். எல்லாரும் 8 ஆன்சர்ஸும் கரெக்ட்டா தான் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Number 9, I don't usually watch TV dash the day. I don't usually watch TV. So the watch TV கூட ஒரு எக்ஸ்பிரஷன் தான். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல the போடக்கூடாது. watch the TV ன்னு வராது. ஆர்டிகிள்ஸ் லெசன்ல நம்ம படிச்சிருப்போம். இருந்தாலும் நான் சொல்றேன், இப்ப இங்கேயும் பாருங்க watched TV, watched the TV ன்னு வராது. I don't usually watch TV dash the day. The day னா என்ன? டே டைம்லன்னு அர்த்தம். இப்ப நைட்ல தான் பாப்பேனா இருக்கும். ஓகே, I don't usually watch TV during the day. Day is a noun. During the day, during the night, அந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா? The last sentence, do you ever watch TV dash you're having dinner? The last sentence, do you ever watch TV? More sentences may watch TV related sentences. Dash you are having dinner. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்க டிவி பாப்பீங்களான்னு கேட்கும். You subject were having verb. I mean are having, right? Sorry. Yeah, it's a simple present tense question. So general தான் நம்ம கேக்குறோம். While you are having dinner, right? So இது ரொம்ப நல்லாவே கிளியரா புரிஞ்சிருக்கும், right? இந்த லெசன் புரிஞ்சுனா அவசியம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் ஸ்ட்ரக் ஆகி ஒன்றும் புரியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. You can help them by sharing the video with them, right? Thank you for watching.